கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஜான் ஜெபராஜ் விசுவாசிகளுக்கான வீடியோ இது. அதனால் தயவு கூர்ந்து ஜான் ஜெபராஜோடைய விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் இந்த முழு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மற்ற எல்லாரும் பாருங்கள். அப்படின்னா தான் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதாவது இந்த ஜான் ஜெபராஜோட விசுவாசிகள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், ஜான் ஜெபராஜனாலும் சரி, நான் இஷ்டம் போல் வாழலாம், எப்படினாலும் வாழலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் வச்சுக்கிடணும் இப்படின்னு பட்ட போதனைக்குள்ளாக அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். இதுதான் கிருபை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. கிருபைனா என்னவென்றால், நாம் இஷ்டம் போல வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காக தான் கடவுள் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபை எனக்குள் இருப்பதனால் நான் இஷ்டம் போல வாழலாம் என்பதற்காக அல்ல. இதை ஜான் ஜெபராஜ் விசுவாசிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை எடுத்து வாசிங்க. அப்போ தான் உங்களுக்கு கிருபைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள், உணர்ந்து கொள்வீர்கள். அடுத்ததாக, நீங்கள் கிறிஸ்துவுக்காக, அதாவது என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது ஜான் ஜெபராஜ் அப்படி இது இப்படி அவர் நல்லவர் அப்படி இப்படின்னு ஜான் ஜெபராஜுக்காக நிறைய பேர் பொங்கி எழும்புகிறார்கள். இப்படி ஒரு மனுஷனுக்காக நீங்கள் எழும்பும் போதே உங்களுக்கு வேதம் என்ன பதிலளிக்கிறது என்றால், நீங்கள் கிறிஸ்துவனிடத்திலிருந்து விழுந்து போய்விட்டீர்கள் என்று வேதம் உங்களுக்கு பதில் கொடுக்கின்றது. ஏனென்றால், நாம் ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனாக இருந்தால் நான் யாரை குறித்து பறைசாற்ற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பறைசாற்ற வேண்டும். இல்லை, ஒருவேளை எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் உதவி செய்துட்ருக்காரு, அந்த ஃப்ரெண்டு நல்லவர், ஃப்ரெண்டு வல்லவர்னு நான் ஃப்ரெண்டை குறித்து பேசிக்கொண்டிருந்தால் நான் கிறிஸ்துவனிடத்திலிருந்து விழுந்து போய்விட்டேன். இதுதான் வேத சத்தியம். அப்படின்னா எனக்கு நடக்கிற நன்மைகளுக்கு எல்லா விதமான மூல காரணமும் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். அதை ஜான் ஜெபராஜ் விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு மனுஷனுமே கிடையாது, இந்த மனுஷனால தான் நான் இப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், அதெல்லாம் அவனை விழுந்து போனவன் தான் அப்படி பேசுவான். அப்படின்னா நமக்கு வர்ற நன்மைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துனால் வருகிறது. அப்படின்னா ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவை குறித்தான் பறைசாற்ற வேண்டுமே தவிர வி சப்போர்ட் ஜான் ஜெபராஜ்னு கூற மாட்டான். ஒரு உண்மை கிறிஸ்தவன் என்றால் வி சப்போர்ட் கிரைஸ்ட் என்று தான் கூறுவான். ஏனென்றால் நம்ம கிறிஸ்துவனுடைய மேன்மையை அறிவிப்பது தான் சுவிசேஷம். ஒரு மனுஷனுடைய மேன்மையை அறிவிப்பது தான் சுவிசேஷம். இல்லை ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சியை கூறுவதா சுவிசேஷம்? கிடையாது. ஆதலால் இந்த சத்தியத்தை முதலாவது புரிஞ்சு கொள்ளுங்கள். நமக்கு நடக்கிற எல்லா நன்மைகளுக்கும் மூல காரணம் இயேசு கிறிஸ்து தான். நாங்கள் அவரை குறித்து மகிமை பாராட்ட வேண்டும். அந்த சத்தியத்தை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்புங்கள் நீ மனம் திரும்புவீர்கள் என்பதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக, நீங்கள் நியாயந்திருக்காதீர்கள், நீங்கள் குறை சொல்லாதீர்கள் அப்படி ஏகப்பட்ட கமெண்ட். யூ டோன்ட் ஹாவ் த ரைட் டு ஜட்ஜ் அப்படின்னு எங்களை பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். இப்போ அவர்களுக்கு நாங்கள் என்ன பதில் அளிக்கிறோம் என்றால், நான் என்ன ஜான் ஜெபராஜை நியாயந்தீர்த்தோம் என்று எங்களுக்கு புரியவில்லை. ஜான் ஜெபராஜ் கிறிஸ்துவுக்கு நேராக திரும்ப வேண்டும் என்பதுதான் நாங்கள் போதித்து கொண்டிருக்கிறோம். ஜான் ஜெபராஜ் இயேசு கிறிஸ்து நோக்கி மன்னிப்பு கேட்டு அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், அவர் குடும்பத்தை ஒழுங்காக நடத்த வேண்டும், நடத்திவிட்டு சத்தியத்தை நல்லா அறிஞ்சிக்கிட்டு தாழ்மையும் மன சாந்தமாக இருந்து ஊழியத்தை கடவுள் செய்யணும், சித்தமாக செய்யட்டும். இல்லை, ஒருவேளை மனைவியோடு அவர் சேரவில்லை என்றால் ஒரு ஊழியம் செய்யக்கூடாது. இப்படி நாங்கள் கொடுப்பது ஜட்ஜ்மெண்ட்டா? என்ன உங்களுக்கு என்ன இதில் வளர்க்கப்பட்டீர்கள் என்று புரியவில்லை. ஜான் ஜெபராஜை நாங்கள் நல்வழிப்படுத்த தான் நாங்கள் எச்சரித்து கூறிக்கொண்டிருக்கோமே தவிர ஜான் ஜெபராஜுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. நீங்கள் தான் ஜான் ஜெபராஜுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் நல்லவர், அவர் இஷ்டம் போல வாழ, அப்படி எப்படி வாழ்ந்தாலும், அவர் லிவிங் டுகெதரில் வாழ்ந்தாலும் அவரோட கடவுள் இருக்காருன்னு நீங்கள் தான் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவர் ஹெல்லுக்கு நேராகவும் நரகத்துக்கு நேராகவும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வழி நடத்துகிறீர்கள். ஜான் ஜெபராஜ் ஆதரிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நீங்கள் அத்தனை பேரும் ஜான் ஜெபராஜை நரகத்துக்கு நேராக திருப்பி கொண்டிருக்கிறீர்கள். அவர் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து கொண்டிருப்பதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு புத்தி சொல்லவில்லை, அவருக்கு நீங்கள் தகுந்த புத்தி சொல்லவில்லை என்றால் நீங்கள் தான் அவரை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு தயை தான் பாராட்டி கொண்டிருக்கிறோம். வேதத்தின் ரீதியாக இஷ்டம் போல வாழ்கின்ற வாழ்க்கை கிருபை கிடையாது. கிருபை என்றால் இஷ்டமான வாழ்க்கையை விட்டு வாழ்வதற்கு தான் கடவுள் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம்.
ஆகையால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் யாருக்கும் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கல. இவர் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை உபதேசிக்கவில்லை. இவருடைய பிகினிங்கே தவறானது. இவரை யாரும் பின்பற்றி விட்டு செல்ல வேண்டாம்னு நாங்கள் கொடுக்குற எச்சரிப்பு உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் நாங்கள் கொடுக்கிறோமே தவிர யாரையும் நாங்கள் நியாயம் தீர்க்கவில்லை. ஏன்னா தீர்ப்பு செய்கிறவர் கர்த்தர். அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். உடனே எதுக்கு எடுத்தாலும் உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாதீங்கன்னு பைபிளோடைய கான்டெக்ஸ்ட் தெரியாமல் தயவு கூர்ந்து பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். ஏனென்றால் நான் முதலாவதே சொன்னேன், நமக்குள் நடக்கிற எல்லா நன்மைகளுக்கும் யார் காரணம்? எல்லாமே இயேசு கிறிஸ்து தான் காரணம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நாம் பறைசாற்ற வேண்டும் என்று நான் கூறினேன். அப்படி என்றால் இந்த வேத எச்சரிப்பு, வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்க எச்சரிப்பை நாங்கள் பேசுகிறோம் என்றால் இதை ஆஸ்டினாகிய நானாக பேசுகிறேன்? இல்லை, இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கிறார். அப்படி அவரே கொடுக்கும்போது இப்போ நீங்கள் ஆஸ்டின் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? எப்படி கேள்வி கேட்க முடியும்? முடியாது. அதனால் நீங்கள் தவறான உபதேசத்துக்குள்ளாக சிக்கியுள்ளீர்கள். பிசாசானுடைய வஞ்சனைக்குள் சிக்கியுள்ளீர்கள். பிசாசானத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். பிசாசானவன் எவனை கெடுக்கிறான் என்று வகையை தேடி சுற்றி திரிகிறான். தயவு கூர்ந்து தப்பித்து ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நான் ஒன்றை உங்களுக்கு கூறுகிறேன், ஒரு வசனத்தை. அதாவது விசுவாசத்தை எபிரேயரில் இருக்குது. அந்த வசனத்தை நான் லிஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையுடன் ஓடக்கடவீர்கள் என்று வசனம் கூறுகிறது. வசனத்தின் ஆழத்தை நீங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். விசுவாசத்தை உங்களுக்குள்ளே துவக்குகிறவரும் அவர் தான், விசுவாசத்தில் உங்களுக்குள்ள முடிக்கிறவரும் அவர் தான். எல்லா மூல காரணமும் உங்களுக்கு அவராக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையாக ஓடுங்க. பொறுமையாக நீங்கள் அவரை நோக்கி ஓடுங்க. ஏன்னா அவர் தான் தொடங்கியிருக்கிறார், அவர் தான் முடித்திருக்கிறார். இந்த வசனம் நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுகிறது என்றால், அதாவது பேழை, இயேசு கிறிஸ்துவனுடைய பேழைக்குள்ளாக நீங்கள் வந்துவிட்டீர்கள். அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதை நான் நிறைய வீடியோக்கள் கூறியிருக்கிறேன். அது எல்லாத்துலேயும் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் வைக்க. நீங்கள் அவரை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அவர்கள் பிள்ளை ஆவீர்கள். அவர்களை பிள்ளைகள் நீங்கள் ஆகும்போது நீங்கள் அவருடைய பேழைக்குள்ளாக வருவீர்கள். அவருடைய பேழைக்குள்ளாக நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் அதுதான் உங்களுக்குள்ள விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும். அப்புறம் பேழையை ஓட்டுகிறவர் யார்? பேழையை ஓட்டுகிறவர் நீங்களா ஓட்டுறீங்க? பேழையை ஓட்டுகிறவர் கடவுள் ஓட்டுகிறார். பேழைக்குள்ளாக நீங்கள் வந்து விட்டீர்கள். பேழைக்குள்ள நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் பேழையை ஓட்டுகிறவர் யார்? பேழையை கடவுள் தான் ஓட்டுகிறார். அதை புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க ஓட்டலை. உங்க வேலை என்ன? பேழைக்குள்ள பொறுமை ஓட வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த போதகர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், வேலைக்குள்ள பொறுமையெல்லாம் ஓடக்கூடாது, உங்களை கடவுள் செழிக்க வச்சிருவார், உங்களுக்கு எல்லா வகையிலும் உலகத்தில் ஆசீர்வதிச்சிருவார், நீங்கள் அங்கே ஓடுங்க இங்கே ஓடுங்க, நீங்கள் ஏன் பின்னாடி வாங்க, உங்களுக்கு எல்லா செழிப்பின் உபதேசம் உங்களை ஒரு பணக்காரனாக மாற்றி விடுவார் என்று இவர்கள் போதித்து உங்களை பொறுமையுடன் ஓட விடாதபடிக்கு இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த மாதிரியான கள்ள போதகர்களுடைய வேலை என்னென்னா, தெளிவாக வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பிசாசு மூலமாக எப்படி தெளிவாக வேலை பார்ப்பார்கள் என்றால், எப்படி ஆசையை தூண்டுவாங்க. தங்க நகைகள் பெருகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது பெருகும் இது பெருகும்னு ஆசையை தூண்டுவாங்க. ஆனால் வசனம் என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் பேழைக்குள்ளே இருக்கீங்க, கடவுள் ஓட்டுகிறார், நீங்கள் பொறுமையாக ஓடுங்கள், அவர் உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கொண்டு சேர்ப்பார். இதுதான் சத்திய போதனை. போதவருடைய வேலை என்னன்னா, கிறிஸ்துவனுடைய மகிமையை சொல்லணும் விசுவாசிகளுக்கு, வேலைக்குள்ளே உட்கார வைக்கணும். ஆனால் போதவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலைக்குள்ளே உட்கார வைக்காமல் தங்களுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் விழுந்து போய்விட்டார்கள். இவர்கள் வேலைக்கு வெளியே இருந்து கொண்டே நாங்கள் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு போதிச்சு கொண்டு இருக்கிறார்கள். அதில் வேலைக்குள்ளாக நீங்கள் முதல்ல இருங்க. வேலைக்குள்ளாக இருக்கணும்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக முதலாவது இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இருப்பது என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவன் ஆவியினால் நடத்தப்படணும். போதகனால் நடத்தப்படக்கூடாது. ஜான் ஜிபராஜனால் நடத்தப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டால் நீங்கள் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டீங்க. பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டீர்கள் என்றால் ஒரு மனுஷனுக்காண்டி இப்படி சோஷியல் மீடியாவில் பேச மாட்டீங்க. பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவனுடையக்காகவே சோஷியல் மீடியாவில் பேசுவீர்கள். அப்படி பேசுகிறவன் ஒருத்தன் தான், அவன் தான் தேவனுடைய போதகன், அவன் தான் தேவனுடைய ஊழியக்காரன்.
இதை விசுவாசிகளை தெளிவாக ஆழமான சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த ஆழமான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தப்படுவீர்கள். கிறிஸ்து உங்களை வழி நடத்துவார். ஆமென்.